வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு. இந்த பிள்ளைய எங்கே தான் போச்சுதோ என்னவோ. பாட்டி பாட்டி யாரு மக்கா? உள்ள வாருங்க. பாட்டி நான் தாய். மக்கா மண்டு வா வா. சின்ன குயில் ஒன்றும் சொல்லிச்சில்லாள நீ வருவேன்னு. அவள்கிட்ட நான் சொல்லல பாட்டி, சர்ப்ரைஸ் அதே வந்தேன். வா மக்களா வந்துரு வா. பாட்டி எப்படி நல்லா இருக்குதா? நான் நல்லா இருக்கேன் மக்களா. சரி பாட்டி, அவ எங்க போனா? எனக்கு பேர மக்கள் கூட எங்கோட்டோ போனேன். இனிப்ப வருவா மக்கா. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். ஹாய் பொண்டாட்டி. யோ மண்டேல, நீ துபாயில என்ன கிணற தோண்டாம இங்க என்ன செய்த? என்ன பார்த்த சந்தோஷமே இல்ல இல்லையா உனக்கு? கிண்டல் பண்ணுத. பின்ன என்னையா, எல்லாரும் கையிலயும் ஒரு செல்போன் உண்டு. நீ ஒரு வார்த்தை போன் பண்ணி சொன்னா என்ன குறைஞ்சா போவ? சரி சரி போட்டு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் சொல்லல. சரி, உன்னை பெத்தவள் கட்டையாவது சொன்னியா? ஐயோ இல்லையே. சூப்பர். சும்மாவே உனக்கு ஆத்தாகாரி எல்லாமே எனக்கிட்ட மட்டும் சொல்லுதேன் ஆடுவா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன உனக்கு அம்மா ஆடுததையா? உன்னை நான் என்ன கல்யாணத்துல பாத்துருக்கேன்ப்பா. உனக்கு ஒரு தங்கச்சி உண்டு இல்லையா? அவ எங்க? அவளை பார்த்தது இல்ல. ஹாய் குட்டி. அம்மா நான் தான் சின்ன குயிலோட ஹஸ்பண்ட். நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா சின்ன குயில், இந்த வீட்டுல ஜலஜா பாட்டியோட ஆவி இருக்கதா அம்மா சொன்னா? ஆமா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? எப்பவும் எனக்கு அம்மைய திட்டுவ, இத மட்டும் எப்படி சொன்ன? பேய்கிட்ட தானே பேய பத்தி பேச முடியும். சின்ன குயில், புருஷனுக்கு குறைச்சங்கிற மரியாதை கொடுத்து பேசு. இப்படியே பேசி பழவி போச்சு பாட்டி. என்ன பெத்தவியே எனக்கு நல்ல பேரா வச்சிடும். ஆனா எனக்கு பேரை ஒவ்வொருத்தரும் விழிச்சது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. எங்களுக்கு பாட்டி மண்டன்னு சொல்லும், சின்ன குயில மண்டேலான்னு சொல்லும். எப்படி இந்த பேரை கண்டுபிடிச்சு வச்சாங்க? எனக்கே தெரியல அது எப்படிதான் இந்த பேரை வச்சிருமோ என்னவோ. சரி மக்களை, நீங்க பேசிட்டு இருங்க. நான் இந்த கடை வரைக்கும் போயிட்டு ஓடி வரேன். இருட்டி போகுது. நான் கூட துணைக்கு வரட்டா பாட்டி? வேண்டாம் மக்களை, நீங்க பேசிட்டுருங்க. நான் போய் ஓடி வரேன். பிறகு பொண்டாட்டி வேற விசேஷம்? நீ தானே துபாயில வந்த, நீ தான் அதை சொல்லணும். நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஜலஜா பாட்டி போய் போச்சா இருக்கா? இருக்கு. ராத்திரி ஆனா உறங்க விட மாட்டது. எனக்கு தெரிஞ்ச 4-5 மந்திரவாதி இருக்குன்னு அவனுங்களை வர வச்சு விரட்டிடலாம். அது வயசான பேய் தான், ஒரு மந்திரவாதியே போதும். யோ, நீ துபாயில வேலைக்கு போனியா இல்ல மந்திரவாதிகள் கூட மந்திரம் சொல்ல போனியா? அப்போ என்னவோ விழுந்த போல சவுண்ட் கேட்டதா? ஜலஜா பாட்டி வீட்டுக்குள்ள வரம்ப காலு தட்டி கீழே விழுந்திருக்குமோ? ஆதி, பேய்க்கு காலு வாலு ஒண்ணும் இல்ல. வாங்க போய் பாப்போம் வெளியே. என்ன வெளியே ஒரே வெளிச்சமா இருக்கு? வெளிச்சமா தானே இருக்கு, இருட்டா இருந்தா தானே பயப்படணும். பேசாம இரு. இது என்ன புதுசா தெரியுது? வீட்டுக்கு பேக் சைடுல ஒரு வாட்டி போய் பாப்போமா? பாக்க இருக்குது சங்கு சக்கரம் போல இல்லையா இருக்கு. தீபாவளிக்கு யாருங்களை ரெடி பண்ணி விடணுமோ? அதுக்கு நம்ம வீட்டுக்கு பேக் சைடுல போய் பாப்போம். இது என்ன அண்ணா? நமக்கு அறிவு நாசா வரைக்கும் பரவி இருக்கு. நம்மளை கொண்டு போக விண்கல் அனுப்பி இருக்காங்களோ? இல்ல மீனு, இது பெரிய சைஸ் அணுகுண்டா இருக்குமோ? ஒருவேளை இது புதையலா இருக்குமோ? இங்க பாரு மீனு, இந்த இடத்துல நீயும் நானும் தான் பொண்ணு. உனக்கு பாதி நகை, எனக்கு பாதி நகை. பொண்டாட்டி எனக்கு? யோ, நீ என்ன 6 நெக்லஸ்ன்னு போடவா போற? எனக்கு வர்ற பங்கு உனக்கும் சொந்தம், மீனுக்கு கொடுக்குற பங்கு அவ அண்ணனுக்கும் சொந்தம். பாட்டி கடையில இந்த வரம்ப நம்ம எல்லா நகையும் போட்டுட்டு சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு பாடணும். சரியா சின்ன கோயிலு? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்ப்போம், பிறகு பேசுவோம். டேய், நான் முன்னாடி போறேன். என்ன ஃபாலோ பண்ணி பறக்கண்டே வாருங்க.